morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது கமலா தாசனுடைய The Sunshine Cat. The Sunshine Cat by Kamala Das. இது The Sunshine Catங்கிறதே it is fully a symbol or an image. The image is a symbol here. I will explain what the sunshine cat symbolizes at the end. Now we plunge into the point directly. They did this to her, the men who knew her, the man she loved, who loved her not enough, being selfish, and a coward, the husband who neither loved nor used her, but was a ruthless watcher, and the band of cynics she turned to, clinging to their chests where new hair sprouted like a great winged moths burning her. They did this to her. They, who are they? And the they என்பவர்கள் யார்? they என்பது பொதுவாக கிரிட்டிக்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா her lovers, கமலாதாசனுடைய காதலர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல லவர்ஸுங்கிறது காதலர்களை தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா லவ் இஸ் அ காமன் டேர்ம் இன் இங்கிலீஷ். த பர்சன்ஸ் ஹூ கமலாதாஸ் லவ்ட், கமலாதாஸ் நேசித்த அப்படின்னா அன்பு செலுத்திய, அவர்கள் யாரா வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், நெய்பர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவர்கள் அவங்களும் இதே தான் செஞ்சான். they did this to her. அவர்களும் இதே தான் செய்தார்கள். எதை? யார் அவர்கள்? the men who knew her. இந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டான். the men who knew her. அவளை தெரிந்தவர்கள். அவங்க நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எனிபடி, அல்லது ஆஃபீஸ் மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், யாரா வேணாலும் இருக்கலாம். அவர்களும் இதையே தான் செஞ்சாங்க. அவங்க யாரு? the men who knew her. அவளை தெரிந்தவர்கள், அவளுக்கு அறிமுகமானவர்கள், அவளுக்கு அவளுடன் பழகியவர்கள். இது ஒரு பக்கம். ஸோ இந்த இடத்துல தே என்பது அவளுடைய காதலர்கள். கமலாதாஸ் ரொம்ப ஒரு இம்மாரல் லூஸ் லேடி, அவளுக்கு நிறைய பேரோட நட்பு பழக்கம் இருந்துச்சு, அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள், அவளுக்கு பழக்கமானவர்கள், அவர்களும் இதையேதான் செய்தார்கள். என்ன என்ன செய்தார்கள்? the man she loved. இந்த இடத்துல தெளிவா சொல்ல, the man she loved, அவள் நேசித்த அந்த மனிதன். இந்த இடத்துல the man என்பது it refers to her husband, அவளுடைய கணவனை குறிக்கிறது. அவனை இவள் அதிகமாக நேசித்தாள். who loved her not enough. இவள் அதிகமாக நேசித்தாள், ஆனால் அவன் அந்த அளவுக்கு நேசிக்கல. who, அவன், loved her not enough. enough அப்படின்னா போதுமான அளவுக்கு நேசிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பார்ட்லி, he loved her partly. அது என்ன partly loved her அப்படின்னா, லவ்ல ரெண்டு இருக்கு. ஒன்று பிசிக்கல் லவ், another is spiritual. அப்போ இவனுடைய partly he loved her அப்படின்னு சொன்னா, he loved her physically. பிசிக்கலா தான் அவன் லவ் பண்ணான், not spiritual love. who loved her not enough, being, not enough, being selfish. he was selfish. அவன் ரொம்ப சுயநலமானவன். ஏன் சுயநலமானவன் சொல்றாங்க? because he did not think of his partner, he did not think of his wife, he did not consider her feelings and emotions. அவளுடைய எந்த உணர்வுகளையும் அவன் புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவை, தன்னுடைய உணர்வுகள், இவைகளை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு செயல்பட்டவன். அதனால தான் அவனை சொல்லும்போது he was selfish, he was a selfish being அப்படின்னு சொன்னான். ஸோ அவனுக்கு எப்போயாவது ஒரு அர்ஜ், ஒரு செக்ஷுவல் அர்ஜ் வந்துச்சு அப்படின்னா கிட்டக்கிட்டன்னு வருவான், இவகிட்ட வருவான், அதை தீர்த்துக்குவான், அவனை போயிடுவான். ஸோ அந்த அர்ஜுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு அர்ஜ் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு லவ், இது எதுவுமே இருக்காது. அந்த செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு பார்ட்லி லவ்வுடைய அந்த மனிதன் he was selfish and a coward. A selfish man is always a coward.
எப்பொழுதுமே இந்த செல்ஃபிஷாக இருக்கிறவன் கவர்டாக தான் இருக்கும். ஒரு வீரன்கிட்ட தான் நீங்கள் உண்மையான அன்பை பார்க்க முடியும். ஒரு வீரன் இல்லாத ஒரு கோழையாக ஒரு மனிதன் இருந்தான்னு சொன்னால் அவன்கிட்ட நீங்கள் இந்த பியூர் லவ்வை எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ he was a coward. The husband, இப்போ தான் சொல்லலாம், the husband who neither loved nor used her. Who, the husband, neither loved, அவன் இவளை நேசிக்கவில்லை, at the same time nor used her, அப்படின்னா used her love, இவனும் நேசிக்கல அவளை நேசிக்கவும் விடலை. அவளுடைய நேசம் இவளுக்கு ஒன்றும் தேவையில்லை. வருவான், ஆஃபீஸுக்கு போயிடுவான், வேலையை பார்ப்பான், அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்ஷுவல் தீர்த்துக்குவான், அப்புறம் தூங்கிடுவான், அவ்வளோதான். ஸோ அவனும் அவளை நேசிக்கவில்லை, அவளுடைய நேசத்தையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. ஸோ அதைத்தான் neither loved nor used her, அவளுடைய அன்பை அவன் பயன்படுத்திக்கல. but was a ruthless watcher, ஆனால் அவன் கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாத வாட்சர். வாட்சர்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவன் என்ன பண்ணுறா, ஏன்னா கமலாதாஸ் மேலே அவனுக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. இவளுக்கு வேற யாராவது நட்பு இருக்குமா, வேறு யாராவது கள்ள தொடர்பு இருக்குமா என்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ நம்ம யாராவது நம்ம ஒரு இம்மாரல் என்ற ஒரு லேடியை நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியண்டாக இருக்கும். ஈவன் தோ ஷீ இஸ் இம்மாரல், ஒரு இம்மாரலாக இருந்தால் கூட அவளை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒரு எரிச்சலாக இருக்கும். ஆனால் இவளுக்கு அது ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், ரூத்லெஸ் வாட்சர். அண்ட் பேண்ட் அப்படின்னா குரூப்பாக, பேண்ட்னா a group of people, and the band of cynics அப்படின்னா the persons who distrust nature, the natural behavior of human being, மனிதனுடைய இயற்கையான உணர்வுகளையும் தன்மைகளையும் எப்பொழுதும் சந்தேகித்து கொண்டே இருக்கின்ற மனிதர்களுக்கு சினிக்ஸ்னு பேர். நீங்கள் இயற்கையாக அந்த பக்கம் போவீங்க, இவையே அங்கே போகிறா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். தட் இஸ் சினிக், ஒரு சினிக் பர்சன்ஸ். ஸோ அவன் மட்டும் இல்லை, இவள் அன்பு செலுத்துகின்ற, இவள் மிகவும் நம்பிக்கையுடன் நேசிக்கின்ற பிற மனிதர்கள் கூட அப்படிதான் இருக்கான். கமலாதாசன் மாதிரி தான்டா இருப்பான். கொஞ்சம் யாருக்கிட்டையாவது நல்லா சிரித்து பேசிட்டாங்க அப்படின்னா கூட இருக்கிற எல்லாருமே அப்படிதான். இவள் மீது அன்பு செலுத்துகின்ற நண்பர்களாக இருக்கின்றவர்களுக்கு கூட அதே சென்ஸ் தான் இருக்கும். நண்பர்களாக இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், அந்த பக்கம் போய் அவள் ஒரு மாதிரின்ட்டு போயிடும். ஸோ அவனும் சினிக்ஸாக தான் இருக்கான். ஆஃப் சினிக்ஸ் she turned to இவளுக்கு துன்பம் வரும்போது கிளிங்கிங் அப்படின்னா பிடிச்சி தொங்குறது, ஸ்டிக்கிங் ஒட்டிக்கிறது, ஸ்டிங்கிங் டு தேர் செஸ்ட். இவளுக்கு கஷ்டமும் துன்பமும் வரும் பொழுது ஒரு ஆண்மகனின் நெஞ்சிலே படர்ந்து where new hair sprouted, மார்பிலே புதிய முடி முளைத்து கொண்டிருக்கின்ற அப்படின்னா இளைஞர்கள். வேறு ஒரு இளைஞனாக இவளுக்கு துன்பமும் கஷ்டம் வரும் பொழுது அப்படியே அவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு அழுது கொண்டு அந்த நியூலி ஸ்ப்ரவுட்டட் ஹேர் இல்லையா, அந்த புதிதாக முளைத்த அந்த முடியினுடைய வாசத்தை நுகர்ந்து கொண்டு அவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனும் அப்படிதான் எடுக்கிறான். சரி, இவகிட்ட ஒரு செக்ஸ் வச்சுக்கலாம், இவள் அதுக்கு சரியா வருவா அப்படிதான் அவன் யோசிக்கும். ஸோ அவள் தன்னுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒரு நண்பனாகிய ஒரு நெய்பர் ஆகிய நம்மகிட்ட வந்து பகிர்ந்து கொள்ள வருகிறாள். அவளுக்கு ஒரு ஆறுதலாக அப்படி சாஞ்சிருக்கா அப்படின்னா உடனே அவன் அந்த அர்த்தத்தை தான் எடுக்கிறான். ஸோ தேர் ஆல் சினிக்ஸ். ஒரு நேச்சுரல், ஒரு மனிதன், ஒரு இயற்கை. நம்ம ஒரு துன்பம் வரும்போது யாருடைய மடியிலையாவது படுத்துக்கணும், யாருடைய மார்பிளையாவது சாய்ந்து படித்து கொண்டு தன்னுடைய துன்பங்களையெல்லாம் சொல்லணும். அதை கேட்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்படின்னா உடனே அது வந்து செக்ஸு அப்படின்னு முடிவு கட்ட அந்த மாதிரி பர்சனாக தான் இருக்கும். ஸோ இயற்கையான மனித உணர்வுகளை மதிக்காமல் இது வந்து ஒரு செக்ஸில் தான் இருக்குது என்று நினைக்கக்கூடிய அந்த சினிக்ஸ் பர்சன் ஆஃப் சினிக்ஸ் she turned to clinging to their chest where new hair sprouted like great winged moths. Great wing என்றால் large wing, மிகப்பெரிய இறகுகளை உடைய மோத்னா இன்செக்ட், பூச்சி. பெரிய இறகுகளை உடைய பூச்சியினுடைய உடல்ல அப்படியே முசுமுசுன்னு அந்த முடி முளைச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரியான முடி முளைத்திருக்கின்ற அந்த மனிதர்களினுடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு
பர்ரோவிங்க, பர்ரோ அப்படின்னா பரியிங், தன்னுடைய முகத்தை புதைத்து கொண்டு, முகத்தை புதைச்சிக்கிட்டோன்னா குழி வெட்டி புதைச்சிக்கிறது, அப்படியே அந்த மார்பில் அப்படியே அந்த முடிகளுக்கு இடையில் தன்னுடைய முகத்தை வைத்து கொண்டு ஃபேஸ் இன்டு தேர் ஸ்மெல்ஸ், அந்த அப்படி சாஞ்சிட்டு இருக்கும்போது அந்த முடியிலிருந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லை நுகர்ந்து கொண்டு அவர்களுடைய மார்பிலே தன்னுடைய முகத்தை புதைத்து கொண்டு அவள் தன்னுடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் அதே உணர்வு தான் இருக்கிறது. அண்ட் தேர் யங் லஸ்ட், அவர்களுடைய இளம் லஸ்ட், காம உணர்வு, லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டு ஃபர்கெட், டு ஃபர்கெட், ஓ டு ஃபர்கெட், அதெல்லாம் மறந்து விடு. ஏன்னா இவளுக்கு இந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்கு. யாராவது ரொம்ப நண்பர்களாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையானவர்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் இப்படி அழுக ஆரம்பித்தோடனே உடனே அவன் வந்து கட்டி தழுவி அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிப்பான். சே அதெல்லாம் விட்டுரு, டு ஃபர்கெட், டு ஃபர்கெட், டு ஃபர்கெட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தே சே, அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது தே சே ஈச் ஆஃப் தெம், அந்த ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள், சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? ஐ டோன்ட் லவ், ஐ cannot love, it is in my nature to love, I do not love, ஐயோ நான் உன்னை காதலிக்கல, I do not love, I cannot love, என்னால் உன்னை காதலிக்க இயலாது, it is in my nature to love, என்னுடைய இயல்பே இந்த மாதிரி என்னாலாம் காதலிக்க முடியாது, வேணா வா கொஞ்ச நேரம் நம்ம ஜாலியாக இருக்கலாம், அதுக்கு வேணா இருக்கலாமே ஒழிய உன்னை காதலித்தெல்லாம் கொண்டு காதலிக்கிறதுனா அன்பு செலுத்துறது, உன் மீது அன்பு செலுத்திக்கலாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு 1000 வேலை, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றா ஓகேவா கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம், அதுக்கு தான் நான் சரியாக இருப்பேன். இன் மை நேச்சர் டு லவ் பட் ஐ கேன் பி கைண்ட் டு யூ, உன் மீது நான் கைண்டாக இருக்கலாம், ஆனால் என்னாலெல்லாம் உன்னை அன்பு உன் மீது அன்பு செலுத்த முடியாது என்று யாருமே என் மீது உண்மையான அன்பு செலுத்தாத ஆண்மகன்களாக இருந்தார்கள். பட் ஐ கேன் பி கைண்ட் டு யூ. தே அதுக்கப்புறம் அவங்க லெட் ஹர் ஸ்லைடு, ஸ்லைடுனா அப்படியே நழுவிக்கிட்டே போயிடும், அப்படி நைஸாக. அதுக்கப்புறம் சரி விட்ட போனால் இவன் விவகாரமானவடா, இவ்வளோ தொட்டோம்னா அது பாட்டு நீண்டுக்கிட்டு போச்சுன்னா அப்படியே லெட் ஹர் ஸ்லைடு, அப்படியே நழுவி கொண்டார்கள். ஃப்ரம் பெக்ஸ், பெக் அப்படின்னா சப்போர்ட்டுன்னு அர்த்தம். பெக், பெக்குங்கிறது நீங்கள் ஒரு கூடாரம் அமைக்கிறீங்க, கூடாரம் அமைக்கும் போது அந்த கழுத்தை அந்த கயிறை இழுத்து கட்டுவதற்காக அந்த ஆணி அடிச்சிருக்கீங்க, தட் இஸ் கால்ட் எ பெக், அந்த பெக். ஸோ பெக்குங்கிறது இட்ஸ் அ சப்போர்ட், தனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுல இருந்து அப்படியே நழுவிக்குவோம். அண்ட் தே லெட் ஹர் ஸ்லைட் ஃப்ரம் பெக்ஸ் ஆஃப் சானிட்டி, சானிட்டி என்னால் ஹெல்த்தின்னு, அதனால தான் அதுக்கு பேர் சானிட்டரி நாப்கின், ஆனால் ஹெல்த்தி. Sanity into a bed made soft with tears, ஒரு ஹெல்த்தி திங்கிங் மைண்ட். இப்போ அவளுக்கு ஹெல்த்தி திங்கிங் மைண்ட் வந்துருச்சு. ஆண்கள் இப்படி தான் இருப்பான், கொஞ்சம் சிரிச்சு பேசி பழகிட்டால் நம்ம மீது உண்மையாக அன்பு செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் ஒரு லஸ்ட்ஃபுல்லாகத்தான் இருப்பார்கள் என்று அவளுடைய மனது இப்பொழுது ஆரோக்கியமாக தெளிவாக முடிவெடுத்து விட்டது. சானிட்டி இன்டு எ பெட் மேட் சாஃப்ட் வித் டீயர்ஸ். அதுக்கப்புறம் படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்ணீரினால் படுக்கையை நனைத்து அந்த படுக்கையை மென்மையாக்கினாள், அப்படியே ஈரப்படுத்தினாள், அப்படியே படுத்துக்கொண்டே அழுது கொண்டிருந்தாள். எ பெட் சாஃப்ட் வித் டீயர்ஸ் அண்ட் ஹீ லே தேர் வீப்பிங், வீப்பிங் அண்ட் ஹீ லே தேர், அவளை அங்கே நீ அழுதுகிட்டே கிட அப்படின்னா அவன் போயிடும், யாரு? ஹஸ்பண்ட். ஸோ ஹீ லே தேர் வீப்பிங் ஃபார் ஸ்லீப் had lost its use, for sleep had lost its use, உறக்கம் கூட அவளுக்கு பயன் தரவில்லை. அப்படின்னா உறக்கம், தூக்கம் வரும், ஆனால் இந்த துன்பங்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த உறக்கம் கூட இவளுடைய துன்பத்தை நீக்கவில்லை. நல்லா தூங்கி எடுத்தா அதெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இவள் பல நாட்கள் உறங்காமல் அழுது கொண்டே இருந்து அந்த படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டே இருந்திருக்கிறாள் கமலாதாஸ். For sleep had lost its use. I shall build walls with tears. I covered myself with tears. நான் என்னையே கண்ணீரினால்
மூடிக்கொண்டு நான் அங்கேயே இருந்தேன், அந்த படுக்கையிலேயே இருந்து அழுது கொண்டே இருந்தால், I shall build walls with tears, she said, walls to shut me in. இப்போ நான் அந்த அறையில் அந்த படுக்கையில் படுத்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தேன், நான் என்னையே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ won't come out, நான் வெளியிலேயே வரல, நான் அங்கேயே இருந்தேன். ஆனால் இப்போ அவன் என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டான். And she said, walls to shut me in. என்னை உள்ளே வைத்து அவன் மூடிவிட்டான். Her husband shut her in every morning. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவன் வெளியில் போகும்போது உள்ளே வச்சு பூட்டிடுவான். அந்த கதவை எல்லாம் வச்சு கதவை வச்சு பூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வந்து தான் திறப்பான். அப்படி திறந்த உடனே அவனுக்கு ஒரு லஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அவளோட அந்த செக்ஷுவல் வச்சுக்குவான். அதுக்கப்புறம் போய் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போது இவளை பூட்டிக்கிறது, அடுத்த நாள் சாயந்தரம் வந்து திறக்கிறது, ஒரு செக்ஸ் வச்சுக்கிறது, அப்புறம் போய் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுது. அவ்வளோதான் அவன் வேலை. ஸோ அந்த மாதிரி she said, walls to shut me in. Her husband shut her in every morning. ஒவ்வொரு நாள் காலையிலும் அவன் வீட்டை விட்டு செல்லும் பொழுது தன்னுடைய பணியின் நிமித்தமாக அல்லது தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்லும் போது அவன் அப்படித்தான் பூட்டிட்டு போயிடுவான். லாக்டு ஹர் இன் அ ரூம் ஆஃப் புக்ஸ். எ ரூம் ஆஃப் புக்ஸ், புத்தகங்கள் நிறைந்த ஒரு அறையிலே என்னை வைத்து பூட்டி விட்டு செல்வான். அந்த கருணை இருக்கு. சரி, பொழுது போனேன்னா நீ படிச்சுக்கிட்டு உள்ளேயே கிட அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகங்கள் நிறைந்த அறையிலே என்னை வைத்து பூட்டி விட்டு செல்வான். அவன் பூட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த கதவுகளினுடைய இடுக்குகளின் வழியாக சூரியனினுடைய ஒளிக்கதிர் உள்ளே வந்து விழும். In every morning locked her in a room of books with a streak of sunshine lying near the door. அந்த கதவுக்கு பக்கத்துல a strip of sunlight, ஒரு சூரியனுடைய ஒளிக்கதிர் அந்த கதவின் இடுக்கின் வழியாக உள்ள வந்து அப்படி விழும். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், லைன் நியர் லைக் எ எல்லோ கேட், ஒரு மஞ்சள் நிறமான பூனையை போன்று அந்த அந்த சூரிய ஒளி அப்படி விழுந்து அங்கே இருக்கிறது பார்த்தா ஏதோ அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு பூனை உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. எ எல்லோ கேட் டு கீப் ஹர் கம்பெனி, அவளுக்கு துணையாக சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கதவின் இடுக்குகளின் வழியாக உள்ளே வந்து விழும். அது பார்ப்பதற்கு ஒரு மஞ்சள் நிற பூனையை போல் தோன்றும். அந்த பூனையானது இவளுக்கு துணையாக இருப்பதாக அமைந்து விடுகிறது. டு கீப் ஹர் கம்பெனி. பட் சூன் வின்டர் கேம், விரைவிலேயே குளிர்காலம் வருகிறது. அண்ட் ஒன் டே while locking her in, he noticed that the cat of sunshine was only a line. ஒரு நாள் ஒரு குளிர்காலம் வந்துருச்சு. அப்படி வரும்போது ஒரு நாள் இவன் பூட்டும் போது அப்போ பார்த்து இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர் உள்ளே வந்து விழுகிறது. அது ஒரு லைக் ஏ தின் ஹேர், ஒரு முடியினுடைய அளவுக்கு ஒரு தின் மெல்லிசான ஒரு சூரியனின் ஒளிக்கதிர். ஏன்னா குளிர்காலம் அப்போ லேசாக விழுகிறது. அவன் கவனித்தான். He noticed that the cat of sunshine was only a line. அது ஒரு only a line, a hair thin line, a hair like thin, ஒரு முடியினுடைய அளவுக்கு தின்னாக இருக்கக்கூடிய ஒரு லைன் என்பதை அவன் கவனித்தான். And in the evening when he returned, அவன் மாலையில் திரும்பி வந்து to take her out, அவளை அவன் வெளியே இழுத்தான். ஏன்னா குளிர்காலம் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு தேவை. he needs her companion, அவளுடைய தோழமை, அவளுடைய அந்த உறவு, அந்த லஸ்ட், தன்னுடைய காம உணர்வை தீர்த்துக் கொள்வதற்கு அவள் இப்பொழுது தேவைப்படுகிறது. அதனால இந்த குளிர்காலத்தில் வந்த உடனே ஈவினிங் வந்தான், கதவை திறந்தான். டு டேக் ஹர் அவுட், அவளை வெளியே அழைத்தான். இப்போ அவனை வெளியே அழைச்சிட்டு she was, இப்பொழுது அவள் எப்படி இருக்குன்னா, she was a cold and half dead woman. இப்பொழுது அவள் she was a cold அப்படின்னாவே டெட்னு அர்த்தம். மனிதன், உயிருள்ள மனிதனுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட குளிரில் இருந்தீங்கன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க டெட்னு அர்த்தம். ஸோ she was cold, she was a cold woman. கிட்டத்தட்ட உடல்லாம் சில்லிட்டு போயிருக்கின்ற அப்படின்னா குளிரில், ஏன்னா வின்டர்னு சொல்லிட்டான் அதனால குளிர். ஆனால் ஆல்மோஸ்ட் she died, அவள் செத்து போயிட்டான். ஏன்னா
எப்பொழுது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணுறது, அப்புறம் பூட்டிட்டு போகிறது அப்படிங்கும்போது அவளுடைய சுதந்திரம், அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே அழிந்து அவள் ஒரு இறந்த பிணமாக, half dead, ஒரு she was a cold and half dead, பாதி செத்து போன பிணமாக அவள் இருந்தால், now of no use at all, இப்பொழுது அவள் எதுக்குமே பயன்பட மாட்டாள். no use at all to men, இந்த இடத்துல men அப்படிங்கிற வேர்ட், மனிதர் ஆண்களுக்கு பயன்படாமல் போய்விட்டார். அப்படின்னா ஆண்களுக்கு பயன்படுறது அப்படின்னாக்கா என்னன்னா, she was no use to have sexual relationship with her. ஏன்னா அந்த அளவு போயிடுச்சு. இனிமே வந்து ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்வதற்கு தகுதியானவளாக இல்லை, ஒரு ஹாஃப் டெட் உமனாக போயிட்டான். இப்போ அவள்கிட்ட யாராவது செக்ஸ் வச்சா சும்மா கிடப்பா, பண்ணிக்கிடா அப்படின்ட்டு போயிடுவா. அந்த மாதிரியாக அவள் போய்விட்டாள் என்று ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட் நிறைய உடைய ஒரு போம், தி சன்ஷைன் கேட் பை கமலா தாஸ். இந்த இடத்துல அந்த சன்ஷைன் கேட் என்பதே ஒரு இமேஜ். சன்ஷைன் கேட்டுங்கிறது இட் இஸ் அ கம்பேனியன், அவளுக்கு துணையா. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஆண்களும் இப்படித்தான் என்று முடிந்து தன்னந்தனியாக இருக்கும் பொழுது இவளுக்கு துணையாக இருக்கின்ற ஒன்று அந்த கேட். அது சன்ஷைன் கேட். அது ஆக்சுவலாக கேட் இல்லை, அது ஒரு சன்ஷைன். அப்போ இந்த சன்ஷைன் கேட்டுங்கிறத இட் இஸ் நாட் ரியல், அப்போ இட் இஸ் அன் இல்யூஷன், அது ஒரு மாயை. அது மாதிரி லைஃபுங்கிறதே ஒரு இல்யூஷன் தான். எல்லாம் பார்ப்போம், நல்லா ஒருத்தன் இருப்பான், நல்லா பேசுவான், நல்லா அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவனுடைய ரியல் நேச்சர் ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். அப்படின்னு ஒரு சன்ஷைன் கேட்டுங்கிறத ஒரு சிம்பலைஸ் பண்ணுற ஒரு இமேஜாக இந்த இடத்துல கமலாதாஸ் பயன்படுத்தி அதையே தலைப்பாகவும் கொடுத்து இந்த கவிதையை எழுதி முடித்திருக்கிறார். தேங்க்யூ.